வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு, துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மே மாதத்துக்கான பலன்கள். இந்த மே மாதம் அப்படிங்கிறது ஆங்கில மாதம் மே மாதம் அப்படிங்கிறது சித்திரையினுடைய 18ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் தொடக்கம் வரைக்கும், அதாவது சித்திரை வைகாசி 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மொத்தம் 30 நாள் இருக்குது இந்த மே மாதம் அப்படிங்கிறது. இந்த 30 நாளுக்குமான பலன்கள் அப்படிங்கிறது என்ன, 12 ராசிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த சித்திரையினுடைய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சித்திரை மாதம் அப்படிங்கிறது சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரை 17 அன்று வருது. சித்திரை 17 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை 18 வரைக்குமே பௌர்ணமி இருக்கும். சித்திரை 18 தான் மே மாதத்தினுடைய முதல் நாள். அப்போ இந்த மே மாதம் தொடங்கிறது சித்ரா பௌர்ணமியில் தான் தொடங்குது. ஸோ இந்த மே மாதம் மிகுந்த சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமாக இருக்குது. என்ன விசேஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷத்தில் வழக்கம் போல் எல்லா சித்திரை மாதத்திலும் சூரியன் உச்சமாக தான் இருப்பார். ஆனால் இந்த வருடம் மட்டும் செவ்வாய் ஆட்சி பலம் கொண்டு அதே வீட்டில் இருக்கார். அதே மாதிரி ரிஷபத்தில் புதனும் சுக்கிரனும் 2 நட்பு கிரகங்களும் இணைஞ்சு ஒரு அற்புதமான ஒரு நிலையில், சிம்மத்தில் கேது, அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் குரு, அவர் இந்த மாதத்தில் கடகத்தை நோக்கி பயணிப்பார். அதே மாதிரி கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த மாதிரியான விசேஷம் கொண்ட ஒரு கிரக அமைப்புகள் இந்த மே மாதத்தில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது 12 ராசிக்குமே ரொம்ப 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 சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 சுப கிரகங்கள் அதாவது ஒரு சுப ராசியில், ரிஷபம் அப்படின்றது விசேஷமான ராசி, அங்கே புதனும் சுக்கிரனும் இணைஞ்ச மாதிரி ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னாலே அது விசேஷம்தான். சரி, என்ன மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தனுடைய வழிபாடு நடக்கும். சித்திரகுப்தன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, யமனுடைய பிஏ, அதாவது அசிஸ்டண்ட். இவர் தான் பாவ புண்ணிய கர்மா கணக்குகளை கையில் வச்சக்கூடியவர். ஸோ இவரை வழிபடக்கூடிய நாள் தான் சித்ரா பௌர்ணமி. அது மட்டும் இல்லாது ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த குடும்பத்தினுடைய கன்னி தெய்வங்களை வழிபாடு பண்ணக்கூடிய மாதம்தான் சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி என்று விசேஷமாக அவங்கவுங்க குடும்பத்தில் கன்னி தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுவாங்க. நம்ம வேணால் கன்னி தெய்வங்களுடைய வழிபாடு எப்படி அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவை கூட கொடுப்போம். ஸோ கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதும் கூட, முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட. இதில் சித்திரகுப்தனுடைய வழிபாடு ரொம்ப ஒரு அவசியமான விஷயம். அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம், அவரவருடைய குலதெய்வ வழிபாடு. இதில் ரொம்ப குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா அன்னதானம் கொடுக்கறது. இந்த சித்திரை மாதத்தினுடைய ஒரு உக்கிரமான காலகட்டத்தில் அன்னதானம் கொடுக்குறத காட்டிலும் நீர்மோர் கொடுக்கறது, தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அவங்க வயிறு குளிர்றது போல், மனம் குளிர்வது போல் உங்களுக்கு கர்மா தீர்க்கப்படும் அப்படிங்கிறது முக்கியமான விசேஷம். ஸோ இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் கத்திரி வெயில் அப்படிங்கிறது மே மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு மே 28 வரைக்கும் இருக்கும். இந்த 25 நாட்களும் மக்கள் அதிகப்படியாக யாரும் வெளியில் வராமலும் சில விஷயங்களை தவிர்த்துக்கவும் வேணும். துளாராசி என்பவர்களுக்கு மே மாதம் நல்ல மாதமாக, ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக திகழ இருக்குது. நல்ல ஒரு மாதமாக திகழ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன விஷயத்துக்கு நல்ல மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ குறிப்பாக பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, அதே மாதிரி திருமண விஷயங்கள், குழந்தை பாக்கியம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, வருமானங்கள் மிகுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் மிகை வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மே மாதம். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா,
இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பணம், பெரிய அளவு பணம் வந்து கையில் புழங்கும். பெரிய அளவு பணம் எப்படி வந்து கைக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு கடனாகவோ இல்லை, கடனாகத்தான் அது வரும். கடனாக வரும் பட்சத்தில் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான திருமணம், குடும்பம், சுப செலவுகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்துட்டு கடன் வாங்கக்கூடிய ஒரு மாதமாக அது இருக்கும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, தொழில்னு சொல்லும்போது கட்டுமான தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கட்டுமான தொழில் பண்ணக்கூடியவங்க ஒரு பெரிய முயற்சிகள் எடுத்து அந்த பெரிய முயற்சிகளுக்கான முதலீடுகளை இந்த டைமில் பண்ணலாம். மே மாதத்தில் அதற்கான ஒரு கடன் ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிறதும் இந்த மாதத்தில் நடக்கும். கடன் மட்டும் இல்லாமல் கடன் ஒரு சுபவிரயமான கடனாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதைகள் கூடக்கூடிய ஒரு காலகட்டம். லாபங்கள் கிடைக்கும். சில சட்ட சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். எதை செய்யும் போதும் நீங்கள் சட்ட ரீதியான ஒரு வகையில் போகிறது அப்படிங்கிறது சிறப்பு. அதே மாதிரி வெளிநாடு முயற்சிகள் அப்படின்றது உங்களுக்கு இந்த மே மாதத்தில் ஏற்பட தான் செய்யும். இந்த வெளிநாட்டு முயற்சிகளை நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது ஒரு வெற்றியை ஈட்டு தரும். ஸோ நீங்கள் வெளிநாட்டு முயற்சிகள் தாராளமாக நீங்கள் அதில் ஈடுபடலாம். உங்களுக்கு வெளிநாடு அப்படின்ற ஒரு விஷயம் வெற்றியை கொடுக்கும். இந்த மே மாதத்தில் மனசுக்கு பிடித்த விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள், படிப்பு, கல்வி போன்ற விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையுது அப்படின்ற பட்சத்துலேயும், ரெண்டாவது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையுது, தொட்டது எல்லாம் சக்ஸஸ் ஆகுது அப்படின்ற ஒரு காலகட்டம் வந்து இந்த மே மாத காலகட்டம் தான். மனசுக்குள்ளே ஒரு இதமான ஒரு சூழ்நிலை காணப்படும் மே மாதத்தில். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு அயன சயன போகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், லாட்ரி டிக்கெட்டு, அந்த மாதிரியான விஷயங்கள், கொடுத்த பணம் திரும்பி வர்றது, அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறது, திடீர்னு ஒரு பெரிய ப்ரமோஷன் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மே மாதத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும். நாம் இதுவரைக்கும் பார்த்த ராசி பலன்கள் எல்லாமே பொதுவான ராசி பலன்கள் தான், 12 ராசிக்குமே. அப்போது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட பலன்களை கையில் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரி, இல்லை ஜோதிடத்தில் சந்தேகம் இருக்குன்னு நீங்கள் நினச்சாலும் சரி, நம்ம நம்பர் வந்து கீழே ஸ்க்ரீனில் தெரியுது. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நம்மக்கிட்ட பேசலாம். இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எப்போ வேணாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணி ஜாதகம் பார்த்துக்கலாம். நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.